சுவையான சுரக்காய் சூப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்து இந்த சின்ன கப்ல 1 கப் அளவுக்கு சுரக்காய் எடுத்துர்க்கேன். இன்னைக்கு வந்து நான் 2 பேருக்கு ஆற மாதிரி சூப் செய்யறதுனால நான் வந்து சுரக்காய் வந்து கொஞ்சம் கம்மியா தான் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து பாசி பருப்பை 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கனிஞ்ச தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, அரை பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 3 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு, ஒரு 8-9 மிளகு எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன். அவ்வளோதாங்க சுவையான சுரக்காய் சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து சின்ன குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் சுரக்காய் சேர்த்துக்கிறேன். அது கூட பாசிப்பருப்பு, அது கூட மிளகு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு பல், சீரகம் 2 சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து 2 பேருக்கு செய்கிறதுனால இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த டம்ளரில் 2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து 2வது டம்ளர். இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் தரும். அதே மாதிரி யூரின் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணிடும். அதே மாதிரி வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க நம்ம டெய்லி வந்து இந்த சுரக்காய் சூப் குடித்தா ரொம்ப நல்லது. இப்போ ஒரு டைம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். இப்போ வந்து குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. வெயிட் போட்டு ஒரு 5 விசில் வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுரக்காய் சூப் வந்து 5 விசில் விட்டு நல்லா ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ வந்து சுரக்காய் சூப்பை நான் வந்து ஒரு கப்பில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்து தாளித்து நான் அதில் ஊற்றிக்க போகிறேன். இப்போ வந்து சூப் வச்ச குக்கர்லேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் சுரக்காய் சூப்பை சேர்த்துடலாம். இப்போ வந்து இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து தூவி விட்டுறலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுரக்காய் சூப்புக்கு சுரக்காய் வந்து அரைச்சி செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுரக்காயை அரைச்சி செய்யலை. ஏன்னா நம்ம சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி வைக்கணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு சுரக்காய்லாம் பிடிக்காது. அதனால தான் இந்த மாதிரி சூப் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் செமையாக இருக்குது, ஸ்மெல்லும் செமையாக இருக்குது. இந்த சுரக்காய் சூப் ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.